தமிழக வெற்றி கழகத்தின் இது மக்கள் குரல், இது மக்களுக்கான ஆட்சி என்பதை ஒரு நாளாக அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் 100 நாள் வெற்றி பயணமாக, அதை கொண்டாடும் விதமாக, ஒரு மக்களின் மனசாட்சியாக, ஒரு யுகத்தின் மக்களின் மனசாட்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நம்ம அண்ணனுடைய திட்டங்களும் அந்த வகையில் இருந்தன. அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 560 கோடி, வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 1,00,000 கோடி ஈர்ப்பு, 717 மதுபான கடைகள் மூடல், வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் மாணவர்கள் 1,00,000 இளைஞர்கள் திறன் பயிற்சி, தமிழ்நாடு வெற்றி கிராமப்புற மறுமலர்ச்சி, குடிநீர் சாலைகள் மேம்பாட்டிற்காக ஆண்டிற்கு 6,000 கோடி ஒதுக்கீடு, போதைப் பொருளை ஒடுக்குவதற்காக 65 சிறப்பு அதிரடிப்படைகள், அண்ணனின் சீராக 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை, 812 கோடி ஒதுக்கீடு, கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய், நெல் குண்டாலுக்கு 2,750 சிறப்பு ஊக்கத்தொகையாகவும், வெற்றி வீடு திட்டம் 3,500 கோடி ஒதுக்கீடு, வெற்றி 180 உத்தரவாத வேலை வாய்ப்பு, வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் 710 கோடி ஒதுக்கீடு, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில்கள், நவீன மிதிவண்டிகள், கணினி திட்டம், நேர்மையான பத்திரப்பதிவு, போதையில்லா தமிழ்நாடு, பேருந்து வசதிக்காக 300 பேருந்துகள், மருத்துவத்துறையில் நலம் என பல திட்டங்களை 100 நாட்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு மக்களின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.